மீனாட்சியின் இந்த நிலத்தில் கால் வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீனாட்சியின் இந்த இடத்தில் நாங்கள் அடுத்து ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு நல்ல மாநாடை நாங்கள் இன்று போட்டிருக்கிறோம். அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அதனால நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் என்பதற்கு இன்றைய கூட்டம் ஒரு அச்சாரமாக இருக்கும். அதற்கு முன்னால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் பதிவிட விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் வரவேற்கும் தமிழ்நாடு. தமிழ் கலாச்சாரம் என்பதே யாராக இருந்தாலும் அவர்களை வாங்க என்று வரவேற்று, நீங்க ஒரு சாதாரண கிராமத்துக்கு போனா கூட திண்ணை வைத்திருப்பாங்க. ஏன்னா வர்றவர்கள் நம்ம வீட்டுல உட்கார்ந்து வெத்தலை போடணும், அவங்கள வரவேற்கணும் என்பது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. தமிழ் 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 சொல்லிட்டு பொய்யா தமிழை பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நம்ம மாநிலத்திற்கு பாரத பிரதமர் வருகிறார். ஒரு சென்னையிலே தான் முதலமைச்சரும் இருக்கிறார். ஒரு வரவேற்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் கேட்கிறேன். ஆக தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல. ஒரு பிரதமர் அரசியல் வேறு, பிரதமர் அரசியல்வாதியா வரல. தமிழ்நாட்டுக்கு 7000 கோடிக்கு மேல நல்ல திட்டங்களை சமர்ப்பிப்பதற்கு வருகிறார். ஒன்னும் கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனா திட்டத்தை நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க வரும்பொழுது வரவேற்பு, இது புரோட்டோகால். இது புரோட்டோகாலை தாண்டி ஒரு அன்புணர்வு, ஒரு பண்புணர்வு. ஆக இது என்னால ஒத்துக்கவே முடியல. இப்படிதான் கேசிஆர் செய்துகிட்டே இருந்தார். இன்னைக்கு அவர் வீட்டுல இருக்காரு. யாரும் வரவேற்கிறதுக்கு யாரும் அவரை இப்ப தேடுறது கூட இல்ல. நான் அங்க கவர்னரா இருக்கும்போது அப்படிதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவார், அவர் வரவே மாட்டார். ஆக இதை போல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு உள்ள கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பது எனது கருத்துங்க. நீங்க என்ன கருத்து வேறுபாடு கூட இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நான் வரேன், என் தம்பிங்க எல்லாம் வராங்க, நான் அக்கா சண்டை போட்டான்னு வரலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஆக இந்த கலாச்சாரம் ஒரு இது அரசியலை தாண்டி ஒரு நல்ல கலாச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எனக்கு வருத்தம். நேற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை முதலமைச்சர் வரவேற்று இருக்க வேண்டும். அவர் வெறும் அரசியல் நிகழ்வுக்கு வந்தா கூட வரவேற்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை சமர்ப்பிக்க வந்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, கூட்டணி கட்சிகளை பாஜக அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு நாங்க தான் எல்லாரும் நட்புணர்வோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரும் கையை பிடிச்சு ஜனநாயக முறைப்படி நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க, கூட்டணிகள் எல்லாம் அவங்க சின்னத்துல போட்டி போடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப அது அழுத்தம் கொடுப்பதா, நாங்க அழுத்தம் கொடுக்கறதா? அதனால இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இண்டி கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி தோல்வியை சந்திக்க இருக்கிறது. மக்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஆனா விளம்பரம் மட்டும் எல்லாத்துக்கும் அதிக பணம் செலவு செய்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 மாதத்தில் தான் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். உங்க கூட்டணியில திராவிட கட்சிகள்லாம் இருக்கு. ஆனா பெரியாருடைய புகைப்படத்தை மேடையில் அகற்றியிருக்காங்க. அதாவது அந்த எந்த படம் இருக்க வேண்டும் என்பது அந்த மாநாடு நடத்துபவர்களின் உரிமை. ஆக இந்த இடத்துல அந்த எந்த படம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மாநாடு நடத்துபவர். நான் கேட்கிறேன், சரி இன்னைக்கு முருகன் படம் வைங்க, நீங்க உங்களோட எல்லாத்துலயும் திமுக முருகன் படம் வைக்கணும், வைப்பீங்களான்னு கேட்கிறேன். வைக்க மாட்டீங்கல்ல? சரி, மீனாட்சி அம்மனோட இடத்துலதான் வைக்கிறீங்க, மீனாட்சி படம் வைங்க திமுக மாநாடுலன்னு வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்கல்ல? ஆக அவங்க கொள்கை, அவங்க மாநாட்டுல யாரோட படம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருக்கு படம் இருக்கணும். ஆக இது என்னமோ, அதாவது திருமாவளவன் சொல்றாரு, உடனே மேடம் ஜெயலலிதா படமும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் படமும் அகற்றாம இருக்கிறாங்களா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. நாங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள். ஆனா எந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கிறோமோ அந்த கொள்கையில் சில மாறுபாடுகள் இருக்கிற தலைவரின் படம் அங்க இருக்கணுமான்னு யோசனை பண்ணாங்க, அவ்வளவுதான்.
அதனால நான் தான் கேட்கிறேன், அப்ப நீங்க கட்டாயப்படுத்தலாம? நான் முருகன் 80% பேர் முருகனை கும்பிடுறாங்க. அதனால திமுக மாநாடு நீங்க ஆட்சி தானே செய்யறீங்க, அப்ப முருகன் படத்தை வச்சுதான் நீங்க மாநாடு நடத்தினா நீங்க செய்யறது இல்லை. நீங்க பார்த்தா சனாதன தர்மத்துல முருகனே நிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிராம பூசாரி மாநாடு, முருகன் மாநாடு நடத்தினா அந்த கடவுள்கள் எப்படி ஒத்துக்கொள்வாங்க? அந்த மாநாடு நடத்துபவர்களின் என்ன கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அந்த கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.